வெல்கம் பேக் டு மாஸ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ். ஓகே, ஒரு எலமெண்ட்ஸ். ஓகே, டோட்டலாக இப்போ நம்மளுக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் 118 அதாவது 118 எலமெண்ட்ஸ் டோட்டலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க கிளியரா? ஸோ இதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த லெசனை நம்ம ரீட் பண்ணணும், நம்ம இந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஓகே, இட் இஸ் அ பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸோ ஒரு கெமிஸ்ட்ரியோட ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் ரீட் பண்ண அப்படின்னா ஒரு அல்ஃபபேட்ஸ் எப்படி இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஒரு நம்மளுக்கு அல்ஃபபேட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு வேர்ட்ஸு, ஓகே, ஒரு சென்டென்ஸு, தென் பேராகிராஃப் வந்து ஒரு ரீட் அண்ட் ரைட் நம்மளால் பண்ண முடியும். கிளியர்? அதே சேம் கான்செப்ட் தான் இப்போ நம்மளுக்கு இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஓகே, அதனுடைய சிம்பிள்ஸ் என்ன, அதனுடைய அட்டாமிக் நம்பர், அதனுடைய மாஸ் நம்பர். ஸோ இது எல்லாமே நம்ம ஓகே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. தென் அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டரில் அதனுடைய ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, வேரி ஆகுது அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பேசிக்கான கான்செப்ட், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பேசிக் இது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி ஈஸியாக நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே கொஞ்சம் கெமிஸ்ட்ரி டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கிளியராக அவங்க ஸ்டடி பண்ணாமல் இருக்கிறது தான் மெயினான ரீசன். ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த லெசன்ஸ்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஓகே, டோட்டலாக ஒரு எவ்வளோ காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் ஆஃப் காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் இன் திஸ் நேச்சர். கிளியரா? ஸோ இந்த மில்லியன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் தி elements. Okay, so it is naturally occurring elements. எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 100. Okay, only less than 100 elements will be naturally occur. Okay, so these elements will form the compounds. Clear? ஸோ அப்போ அந்த காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதை ஃபஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ அதனுடைய சிஸ்டமேட்டிக் அப்ரோச், ஓகே, ஒரு சிஸ்டமேட்டிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ். கிளியரா? நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இது அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸிஃபிகேஷன், நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ஆண்டனி லவாஷியர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸிஃபிகேஷனை பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணுறாருன்னா தே கிளாஸிஃபைட் த எலமெண்ட்ஸ் இன்டு 4 குரூப்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிம்பிளாக ஒரு 4 குரூப்ஸாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைட் பண்ணுறாரு. என்னென்ன 4 குரூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ். Clear? Next one என்ன அப்படின்னா gas like element, metallic elements and earth element. ஸோ இந்த மாதிரி 4 கிளாஸிஃபிகேஷன். ஸோ என்னங்கிறது அப்புறமே நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இவர் 4 கிளாஸிஃபிகேஷன் ஓகே பண்ணியிருக்காரு. எல்லா எலமெண்ட்ஸையும் ஓகே 4 குரூப்பாக கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ ஒரு குரூப்பாக நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆசிட் மேக்கிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சல்ஃபர். அதாவது அந்த டைமில் இருந்த எலமெண்ட்ஸை மட்டும் அவங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சல்ஃபர், அப்போ சல்ஃபர் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஃபார்முலாஸ் பார்த்துருப்பீங்க. H2SO4 அப்படின்னு பார்க்குறோம். அப்போ H2SO4 அப்படிங்கிற சல்ஃபியூரிக் ஆசிடா? சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம்டு ஃப்ரம் த சல்ஃபர். நெக்ஸ்ட் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட், பாஸ்பரஸ் ஆசிட் H3PO4, H3PO3. ஸோ இந்த பாஸ்பரஸ் ஓகே ஸோ எலமெண்ட்ஸ்லேருந்து பாஸ்போரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் சார்கோல். சார்கோல் அப்படிங்கிறது என்ன? கார்பன். அப்போ கார்பன்லேருந்து என்ன ஆசிட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கார்போனிக் ஆசிட். நம்ம கூல் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றப்போ அதில் இருக்க ஆசிட் என்ன அப்படின்னா கார்போனிக் ஆசிட். ஸோ அது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஃப்ரம் கார்பன். ஸோ இதான் அவர் எப்படி கிளாஸ் அப்படின்னா ஆசிட் மேக்கிங் எலமெண்ட் சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்டு சார்கோல். Another classification gas like element. Okay, another classification is another gas like element. So gas like elements la enna pannana light,
okay, heat. So இதையும் அவங்க என்ன பண்றாங்க அப்படினு பார்த்தீனா gas. Okay, it is like a elements. அப்ப அந்த earlier stageல அவங்க என்ன பண்றாங்க அப்படினா இது ஒரு elements அப்படினு அவங்க okay believe பண்ணாங்க. So light, heat தான் caloric அப்படினு சொல்றாங்க. அப்புறம் another elements. Okay, நம்ம respirate பண்ற அந்த gas, oxygen, azote means nothing but nitrogen gas தான் என்ன சொல்றாங்க அப்படினா azote, and hydrogen. So இதெல்லாம் gas like element, acid making element. Next classification என்ன அப்படினு பார்த்தீனா gas like elements. Clear? So another classification, metallic elements. Okay, metals. Enna metals அப்படினு பார்த்தீனா cobalt, clear? Cobalt, mercury, tin, then copper, nickel, okay, gold, lead, silver. So இதெல்லாம் metallic elements. So இதெல்லாம் ஒரு another classification பண்ணாங்க. Next one, earthy elements. Okay, earthy elements na it is available in the earth, naturally available in the earth. Okay, lime. Okay, lime means something but calcium oxide, magnesium oxide, okay, barytes, okay, that is barium sulfate, argilla, okay, argilla means nothing but aluminium oxide, okay, then silex means nothing but silicon dioxide. So இதெல்லாம் earthy element, earthல naturally available ஆன element. So these are the four classification. What are the four classification? Okay, acid making element, okay, gas like element, metallic element, another one earthy element. So these are the four classification. Okay, இப்போ இது ஒரு லவாஷியரோட கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாரோட கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபர்னியர். ஸோ டொபர்னியர் ட்ரையட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, டொபர்னியர் கிளாசிஃபிகேஷன். ஸோ இவர் எப்படி அரேஞ்ச் பண்ணுற அப்படின்னா clear, they are arranged in the similar properties into groups. Okay, similar chemical properties இருக்க elementsலாம் ஒரு குரூப்பா அவர் அரேஞ்ச் பண்றாரு. So identified the some group. Okay, in one group. Okay, each group ஒரு குரூப்லயும் எவ்வளவு element presence ஆகுது அப்படின்னா 3 elements. Okay, 3 elements exist in the each group. Clear? It is a resemble in the properties. Okay, ஒரே மாதிரியான properties இருக்கதெல்லாம் ஒரே elements கொடுத்தாரு. அதுக்கு அந்த 3 elements இருக்கனால அதுக்கு என்ன நேம் சொன்னாங்கன்னா it is called triads. So that is the Dobereiner triads. Okay, so Dobereiner triads அப்படிங்கிறது return. So எப்படி அந்த classification பண்றாங்க அப்படின்னா okay, that is the increasing order of the atomic mass. Okay, then atomic mass middle element. Okay, இப்போ 3 elements அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த 3 elements அப்படிங்கும்போது first இருக்கிறது என்ன elements அப்படின்னா lower atomic mass உள்ள element, லாஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் ஓகே லாஸ்ட் குரூப் என்ன அப்படின்னா ஹையர் அட்டாமிக் மாஸ் உள்ள எலிமெண்ட். அப்போ மிடில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த 2 எலிமெண்ட்ஸ். ஸோ அதை தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிடில் கிளாஸிஃபிகேஷன் பண்ணார். ஓகே, ஸோ இந்த சார்ட் ஓகே இந்த டேபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையட்ஸ் என்ன அப்படின்னா லித்தியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம், தே ஆர் classified as a one triads. Clear? இப்போ lithium atomic number என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. So that is the least atomic number in one group. Then potassium highest atomic number என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39. Then middle, அதனுடைய middle என்ன அப்படின்னா that is the average of the 2 atomic mass. So by average அப்படிங்கும்போது 2 atomic mass add பண்ணி 12 divide பண்ணோம் அப்படின்னா we get the average. So that is the 23 average of the 2 atomic masses in the middle. So this is the Dobereiner classification. Another triads என்ன chlorine, bromine, iodine. So இது எல்லாமே same properties. Okay, lithium, sodium, potassium, alkali metal, same properties. Then halogen, chlorine, bromine, iodine, இதெல்லாமே halogen, same properties. Next calcium, strontium, barium, இதெல்லாமே same similar chemical properties. So first group has the least atomic mass. Okay, then last one has the higher atomic mass, then the middle has the average of the 2 atomic masses. Okay, so this is the Dobereiner classification. This is the Dobereiner triads. Okay, next one newlands. Okay, another classification, newlands law of octaves. Okay, newlands அப்படிங்க scientist, law of octaves என்ன octa means 8. Clear? So the same Newland classification என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா based on the increasing atomic masses only. Okay, Newlands also classified based on the atomic masses only. First lowest atomic mass hydrogen. Clear? Highest atomic mass thorium. Okay, 56th element. This is classified in the Newlands classification. Then okay, so here every group okay of the 8 elements. Okay, ஒரு பீரியட்ல எவ்வளவு elements classification பண்றாங்கன்னா 8
elements, each has the similar with the chemical properties. So it is like a octaves, okay, that is found in the musical notes like a sarigama padani, okay, sarigama padani, like that, okay, it will be classified in 8 rows, okay. So this is the Newlands law of octaves. These properties, okay, lithium, sodium found in the same, okay, same properties. Lithium is the first group, sodium present in the 8th one, okay. So this is called the Newlands law of octaves. So next, octaves applicable only up to calcium, clear, but higher masses it can't able to applicable. So that is one of the drawbacks or limitation of the Newlands law of octaves. So it is applicable for only up to the calcium atomic number, atomic mass 40, clear. So 56 element, but okay, Newlands assume only 56 element exist in the nature, clear, but in future many elements were discovered, clear, but at the time, okay, Newlands discovered this classification, only 56 elements only exist in this nature, but no more elements were discovered, but he believed that no more element would be discovered in the future, okay. Later on several new elements will be discovered, you know, very well. Some drawback in this Newlands classification, so that's why, okay, he adjusts the periodic table. Newlands adjusts the 2 elements in the same slot, okay. He adjusts the because he can't able to put all the elements, put it in the 8 group, it should be difficult. So that's why he adjusts the 2 elements in the same slot. But okay, what the drawback mean? Unlike elements are under the same group, okay, unlike elements are same group. Another one, clear, then well, okay, it worked for the only lighter elements, okay. So the Newlands law of octaves applicable for only the lighter elements, okay. So this is the classification, okay. It is classified sa, ri, ga, ma, pa, da, ni, okay. Then 8th one would be the same, resemble like a first one,